இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வணக்கம் அன்பான நேயர்களே. அரம்சை தனது 200 வாரங்களை கடந்து ஒரு பயனுள்ள வகையில இந்த சமூகத்துக்கு தனது பணியை தொடர்ந்து செய்வதற்கான அந்த முன்னெடுப்புல இருக்குது. போன வாரம் அழகான ஒரு புதிய இந்த செட்ல நிறைய பங்கேற்பாளர்களோட முன்ன பல நினைவுகளை அசை போடுகிற ஒரு தருணமாக நம்ம டாக்டரும் சரி தம்பி கெமியும் சரி அழகா அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சாங்க. நிறைய விஷயங்களை பேசணும். நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க இந்த நிகழ்ச்சினால அடைந்த பயன்களை பேசுவதற்கு இந்த தளத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி போன வாரம் என்னென்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? உங்களுடைய அந்த ஃபில்ம் என்ன, எப்படி என்ன நினைச்சீங்க? இந்த மாதிரி ஒரு எபிசோட், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ங்கிற மைண்ட் செட்லயே நான் வரல. எல்லாத்தோட மைண்ட்லயும் ஏதோ ஒரு மூலையில இது ஓடிக்கிட்டு இருந்திருக்கு, இப்படி ஒரு ப்ரோக்ராம் வரணும் அப்படிங்கிறது. மாதா தொலைக்காட்சியில எல்லா நிகழ்ச்சிக்கும் ஒரு மணிமகுடமா பார்ப்பேன். அது நீ சமூகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத காட்டக்கூடிய ஒரு ஷோவா தான் இன்னைக்கு இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி அது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்ன பேசணுன்றத தெளிவா நமக்கு புரிஞ்சிருச்சு. இந்த வாரமும் தொடர்ந்து அதே தொடர்ச்சியாக இன்னும் பல பங்கேற்பாளர்கள் பேசுவதை கேட்கலாம். வேற யாரும் ஏற்கனவே வந்தவங்க சொல்லுங்க சார். நான் மைக்கேல் ஸ்கூல்லேருந்து வரேங்க. நான் ஒரு இடைநிலை ஆசிரியர். நான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது இது ஒரு சைக்காலஜிக்கலாக போயிட்டு இருந்தது. நான் அப்போ ஒரு என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கவுன்சிலிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சரி, உங்கள் மேடம் எல்லாமே சொல்கிறாங்க, அந்த சைக்காலஜிக்கல் டிசீஸ் அந்த ப்ராப்ளமெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற சிலதெல்லாம் நோட் பண்ணி நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து என்னை இந்த ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது எந்த ப்ரோக்ராம்னு கரெக்டாக நான் ஞாபகம் இல்லை, ஏன்னா 2-3 ப்ரோக்ராமுக்கு வந்துட்டேன். கடைசியாக இடைநீட்டலுக்கு வந்திருந்தேன் உங்ககிட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் சைக்காலஜிக்கல் இருக்கிறனால கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி நிறைய எழுதிட்டெல்லாம் வச்சுட்டு கொண்டு வந்துருந்தேன். இங்கே வந்த உடனே அந்த ப்ரோக்ராம் வேறு மாதிரி என்னென்ன அப்போத்த சிச்சுவேஷன், அந்த ட்ரெண்டிங் இப்போ என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோ அது தகுந்த மாதிரி போயிட்டுருக்கும். அப்போ தான் மக்களும் அதை ஒரு ஆர்வமாக பார்க்குற மாதிரி எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரியல, அதே மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த டாப்பிக்கெல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த டாப்பிக்குள்ளே நானும் போய் அதை அப்படியே பேசிட்டு அப்படி போயிட்டேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மேடம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்காலஜிக்கெலாம் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு நம்ம பேச பேச இப்போ ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கிறோம். தப்புன்னு வந்துட்டு சொல்லுவாங்க அந்த பையனுக்கு அப்படியே அது சோமாட்டிக் டிஸார்டர், பையன் ஒழுங்காக வரலையும் சொல்லிட்டு இருப்போம். உடனே சொல்லுவாங்க அந்த சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸு, அதனுடைய கண்டிஷன்ஸு டப்புன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படியே சைக்காலஜிக்கலாக போய் பேரண்ட்ஸுக்கும் போய் எல்லா மக்களுக்கும் அது ரீச் ஆச்சு. அதாவது இது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் உண்டான ப்ரோக்ராம் இல்லை, எல்லாத்துக்கும், பேரண்ட்டுக்கும் முதியோருக்கும் குழந்தை வளர்க்கறதுக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஒரு பெரிய கவுன்சிலிங் மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் அது கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சவங்க. இப்போ பழைய போன எபிசோடில் கூட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை அந்த சைக்காலஜிக்கல் இல்லாமல் கவுன்சிலிங் இருக்கிற மாதிரி மாணவர்களுடைய அந்த கிளினிக்கல் சைக்காலஜி, ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் எப்படி அவங்கள எடைப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒன்றும் தெரியறதில்லை. இதன் மூலமாக இந்த உளவியல் கருத்துக்கள், இந்த உலகத்துக்கு தேவையான உளவியல் கருத்துக்களை இந்த எபிசோடு நிறைவாக கொண்டு போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைவாக செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் எலிசா, புனித அன்னாள் சபையில் துறவியாக வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு கூப்பிட்டப்போ நான் பார்வையாளராக தான் அந்த கேம்பஸ்குள்ளே வந்தேன். 2 சிஸ்டர்ஸ், 2 டீச்சர்ஸ், 2 பேரண்ட்ஸ், மொத்தம் 6 பேர் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் பிரின்ஸிபல் அப்படிங்கிறனால ஃபாதர் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருந்தார். இப்போ நான் பார்வையாளராக வந்தாலும் உள்ளே வந்தோடனே ஃபாதர் நீங்களும் உட்காருங்க, நீங்களும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் நான் கருதினேன். நாங்கள் மாற்றுத்திறன் குழந்தைகள் மத்தியில் நாங்கள் பணி செஞ்சிட்ருக்கோம். எங்களுடைய சபையிலையும் சரி கிட்டத்தட்ட 18 பள்ளிகள் இருக்குது. அந்த பள்ளியில் நம்ம கோயம்புத்தூரில் ஸ்டார் சிறப்பு பள்ளி அப்படிங்கிற பள்ளியில் நாங்கள் மொத்தம் 5 சிஸ்டர்ஸ், 8 டீச்சர்ஸ், 5 ஆயாமாஸ், அந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கு சமுதாயத்தில் இந்த மாற்றுத்திறன் குழந்தைகள் சரியான முகவரி இல்லாமல் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த முகவரியை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து காட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அரம்சை
இந்த ப்ரோக்ராமில் எங்களுடைய பள்ளியானதும் சரி, எங்களுடைய சபையும் சரி இன்றைக்கி வந்து முழுமையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அரம்சை இந்த ப்ரோக்ராம் தான். ஃபாதர் வின்சென்ட் தான் எனக்கு முதல்ல அலைபேசியின் வழியாக அழைப்பு விடுத்தார். ஆனால் பார்த்ததில்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். அப்புறம் இங்கே வந்தோடனே பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், மேம் ஏற்கனவே எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமுக்காக பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து பேசுகிறதுக்காக இன்வைட் பண்ணிடுவோம். எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. தொடர்ந்து வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த பணியில் வந்து முழுமையாக பணியாற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய சிறப்பு குழந்தைகள் இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கு எங்களுடைய பள்ளியில் வந்து 140 குழந்தைகள் வந்து பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அன்றாட பணிகளை அவங்களால செய்ய முடியாது. அவங்கள அன்றாட பணிகளை நாங்கள் எப்படி செய்ய வைக்கிறது, இந்த சமுதாயத்துக்கு அவங்கள எப்படி நாங்கள் ஒரு உறுப்பினராக கொண்டு வர்றது அப்படிங்கிறத தான் நாங்கள் இன்னும் ஆழமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முழுமையாக எங்களுக்கு அன்னைக்கு உறுதுணையாக இருந்தது சார். அப்படி தான் இன்றைக்கி வந்தோடனே ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதாக இருந்தது. ஆகவே இந்த அரம்சை ப்ரோக்ராமுக்காக எங்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது ஒரு ஸ்பெஷலான எபிசோட். மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நாங்கள் பிளான் பண்ண போகும்போது எப்படி பண்ணியிருந்தோம்னா, ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக போயிடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் இந்த ஒரு எபிசோட் மட்டுமே வந்து எப்படின்னா, எல்லாரும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அப்பா அப்படிங்க ஒரு சமயத்தில் உட்காந்துட்டோம் எல்லாருமே. கண்ணெல்லாம் கலங்குற அளவுக்குலாம் ஆன ஒரு எபிசோட் அது. ஒரு குழந்தைங்களை பற்றி ஒவ்வொருத்தங்க சொல்ல போகும்போதும். அண்ட் அந்த பர்டிகுலர் எபிசோடில் பேசின 6 பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒவ்வொருத்தங்க பேசினதுமே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கு டாக்டர் சொன்ன ரெஸ்பான்ஸ், ஏன்னா டாக்டர் வாஸ் விசிட்டிங் தெம், அப்போது அவங்கள விசிட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போது பர்டிகுலராக ஒரு குழந்தைங்களை பற்றியும் பேசினாங்க. ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு எபிசோடு. அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு எபிசோட். ஆக்சுவலாக ஐ ஷுட் தேங்க் தெம். ஆக்சுவலாக அந்த ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஸ்பெஷல் கிட்ஸ், அது ஸ்பெஷல் கிட்ஸோட பேரண்ட், அந்த பேரண்ட்ஸ் எப்படி அவங்கள பார்த்துக்கணும்னு எனக்கு ஒரு டாக் கொடுங்கன்னு அவங்க ஆக்சுவலாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நான் ஒரு நார்மலாக ஒரு நார்மல் குழந்தைய நம்ம எப்படி வளர்க்குறோம் தான் நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு ஸ்பெஷல் கிட்டோட பேரண்ட் எப்படிங்கிறது இன்னும் டிஃபிகல்ட். ஸோ அதுக்கு நான் போய் அங்கே பேசும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நிறைய பேரண்ட்ஸ் ஒரு சிம்பிள் திங்ஸ், குழந்தை தூக்கிட்டு போகிறாங்க, வேற எப்படி மொபிலிட்டி அந்த சிம்பிள் திங்ஸை அவங்க மிஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது நான் அங்கே ரொம்ப நோட்டீஸ் பண்ணேன். தென் சிஸ்டர் நாங்கள் ஒரு பிளான் போட்டு அப்புறம் அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் வரும்போது அதை ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி ஃபேமிலி சொன்ன மாதிரி லிட்ரலி நாங்கள் ஒரு செகண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஸ்டாப், கண்ணீர் ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் கண்ணீர் ஸ்டாப் பண்ணி 5 minutes பிரேக் எடுத்து தென் வி ஆல் கேம் பேக். பட் அந்த ஒரு எபிசோட் இங்கே நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு சிஸ்டம். மெனி ஆஃப் தெம் டோல்ட் தட் தே லேர்ன்ட் எப்படி அவங்க குழந்தைய நான் பார்த்துக்கணும், என்னால் முடியும், இந்த குழந்தைய நான் உலகத்தில் கண்டிப்பாக நான் அவங்களை ஏதாவது ஒன்று பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது உங்களோட டீம் பார்த்து தான் வந்துச்சு. மெனி ஆஃப் தெம் ஹேவ் டோல்ட். அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறத விட ஒன்றா சமுதாயம் அந்த குழந்தைகளை பார்த்துக்கக்கூடிய பார்வையை மாற்றணுங்கிறதும் அந்த ப்ரோக்ராமோட ஒரு குறிக்கோளாக இருந்தது. எக்ஸாக்ட்லி. இப்போ நான் அங்கே தான் வரேன். நான் இந்த சமூகத்தில் நிறைய விஷயங்கள், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா குழந்தைகளை கையாளுகிற அவங்களுடைய அந்த உடல் திறன், அறிவுத்திறன், அவங்களோட உடல் ஆளுமை அத்தனையுமே ஏதோ போன போக்கில் குழந்தைகளை நம்ம கையாண்டுட்டு போயிடலான்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. குழந்தை வளர்க்குறது பெரிய விஷயமா அப்படின்றதெல்லாம் இருந்ததை இந்த நிகழ்ச்சி வந்து இல்லை, அதுக்குள்ள நுணுக்கமான நிறைய விஷயங்கள் இருக்கு, கவனமோட நம்ம செயல்படணும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக இந்த சமூகத்துக்கு நெத்தில் அடித்த மாதிரி சொன்ன நிகழ்ச்சின்னு பார்த்தா அது அரம்சை தான். அரம்சை என்ன? அரம்சை இந்த நேம் எப்படி நீங்கள் வச்சிங்க இந்த ப்ரோக்ராமுக்கு? அது சொல்லுங்க. எனக்கு 3 பேர் சஜஷனில் இருந்தது. அப்போது இந்த அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பினுடைய ஒரு ஆத்திச்சூடி எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு அரிச்சுவடியே அது மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் ப்ராசஸாக இருந்தது. அப்போ இந்த பேரை போய் 3 பேரையும் எடுத்துட்டு ஜார்ஜ் ஃபாதர்னு சொல்லி ஃபாதர் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அவர் பயங்கர ஞானமாக எல்லாமே சொல்லுவார். அவர்கிட்ட போய் தான் வந்து இந்த 3 பேர் சஜஷன் கொடுத்தேன். பார்த்துட்டு அறம் செய்ய விரும்பு நல்லா இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் கமாண்டிங்கா பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட அந்த அந்த கமாண்டிங்கா சொல்ற மாதிரி இருந்தா இன்னும் நல்லா போய் சேரும் அப்படின்னாரு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்குமா அவரே சொன்னாரு, அறம் செய்ய விரும்புல இருந்து அந்த விரும்பு எடுத்து அறம் செய் அப்படின்னு சொல்லுங்க. செய், ஏன் விரும்பணும், அறத்தை செய் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. ஸோ இட் வாஸ் வெரி என்ன சொல்றது, ரொம்ப ஒத்து போனது இந்த டாபிக்குக்கும் இந்த கண்டென்ட்டுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அறம் செய் அப்படிதான் உருவாச்சு. சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். இன்னைக்கு இந்த மாதா தொலைக்காட்சியில் வந்து இது ஒரு அடையாளமாக மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லை, அடையாளமாக தான் இருக்குது இன்னைக்கு. மாதா தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ச்சியாக ஆரம்ப நிலையிலிருந்து அது இன்னைக்கு வந்து அது ஒரு அடையாளமாக இருக்குது. காலை கடவுள் வணக்கமாக இருக்கட்டும், இல்லை குட் நைட் டாக்காக இருக்கட்டும், ஆராதனைகளாக இருக்கட்டும், இது போன்ற பல நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா
அதில் வந்து அரம்சை வந்து உண்மையிலேயே தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வந்து வந்திருக்குது. அதற்கு காரணம் மேபி இந்த மேஜிக், இந்த வார்த்தை, இந்த இந்த டைட்டிலோடைய மேஜிக்காக கூட இருக்கலாம். அது சொன்ன அந்த கண்டென்ட்டு இதெல்லாமே நம்ம பார்க்க முடிகிறது. புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்த நிலையில் எப்படி உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தது? மாதா தொலைக்காட்சியில் நாம் வந்து உடனே ஜெபமாலை தூக்கி வச்சுக்கிட்டு ஓகே புதுசாக ஒரு நிகழ்ச்சி போகிறாங்க, ஓகே நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு போய் உக்காந்தீங்களா? இல்லை உண்மை என்னடா அது புதுசாக அந்த நிகழ்ச்சி இருக்குது, இன்னும் பேரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு போய் உக்காந்தீங்களா? என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் முதல்ல எதிர்கொண்டீங்க? அது என்ன உங்களுக்கு கற்றுத்தந்தது புதிதாக அந்த நிகழ்ச்சி பார்த்தவர்கள்? என் பெயர் வந்து ஜெயந்தி. நான் வந்து பிரைமரி ஸ்கூல் ஹெச்எம்மாக இருக்கேன். இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருக்கிற நாளில் வந்து 24/7 வந்து நான் மாதா தொலைக்காட்சியை தான் பார்த்துட்ருப்பேன். இது ஒரு தமிழ் பெயர், அரம்சை அப்படிங்கிறது தமிழ் பெயர். அந்த தமிழ் பெயரில் ஈர்க்கப்பட்டு தான், நான் தமிழ் மேஜர், அப்போது ஈர்க்கப்பட்டு தான் அந்த நிகழ்ச்சியை வந்து சார் ஹோஸ்ட் பண்ணுறதுலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பள்ளி குழந்தைகளோட ஓரியன்டாக தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே தொகுத்து வழங்குறாங்க. வழங்கும்போது பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்க்ளூஷன் வந்து கொடுக்கறது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆப்டாக இருக்கும். எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து எங்கள் ப்ரைமரி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாங்கள் இது கொடுக்குறோம், அட்மிஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி இடைநிற்றல் குழந்தைகளுக்கும் அட்மிஷன் கொடுக்குறோம். பலதரப்பட்ட குழந்தைகள் வந்து வர்றாங்க எங்கள் பள்ளிகளை நோக்கி. அப்போ அந்த குழந்தைகள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சில சமயத்தில் அந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து தெரியலன்னா கூட நாங்கள் சொல்லுவோம். எதுனா இந்த நிகழ்வுகள் மூலமாக நாங்கள் பார்த்து அந்த சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸும் அதை ஏற்றுக்குவாங்க, எப்படி நீங்கள் இதை இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்கும்போது நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து நடத்துறது இந்த டீமுக்கு வந்து நல்ல ஒரு அப்ளாஸை கொடுக்கணுன்னு தான் இது பண்ணுவேன். இப்போ வந்து எங்கள் டீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சேனல் பார்க்குறாங்க, அரம்சை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மன நிறைவாக இருக்குது. வெறும் ஜெபமாலை, ஆராதனை இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சோஷியல் இதுலேயும் வந்து மாதா டிவி வந்து இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காகவும் இருக்குது. எங்களுக்கு கருத்துக்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து மாதா டிவிக்கு வந்து எங்கள் பொதுமக்கள் சார்பில் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. டீச்சர் வந்து அவங்க பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை வந்து அடுத்த நிலையில் உங்களுடைய கொலீக்ஸை, உங்களுடைய ஆசிரியர் நண்பர்கள்ட்ட இன்னும் நிறைய பேர்த்துட்டு நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இது மாதிரி தான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய வீழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்குன்றது காரணமே என்னென்னா, பார்த்தவர்கள், பயன்பெற்றவர்கள், அதை வந்து தன்னுடைய வாழ்வாக்குனவங்க, தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி அதை சக்ஸஸாக ஆனவங்க எல்லாருமே இப்போ என்ன ஃபாலோயர்ஸ் அப்படின்னா இவங்க ஒரு 10 பேர்த்த பிடிச்சி இந்த நிகழ்ச்சி பாருங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ டீச்சர். வேற யாரா இருக்கீங்களா அந்த மாதிரி புதுசாக நான் நிகழ்ச்சி சொல்லுங்கம்மா. சார், என் பேர் மோனிகா. நான் வந்துட்டு இந்த அரம்சை எபிசோட்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கேன். பட் சில டாபிக்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே இதை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கணும், இந்த எபிசோடில் என்ன கன்க்ளூஷன் வருது இதுலேருந்து நம்ம. ஏன்னா எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. நிறையா வந்து சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இப்படியெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கா, இப்படி பண்ணால் இது ஒரு டிசீஸா அப்படின்றத வந்துட்டு இந்த இதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். தென் வந்துட்டு நான் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்தில் வந்து அந்த டீனேஜில் இருக்கிறவங்களோட சைக்காலஜிக்கலாக வந்துட்டு அவங்க எப்படி எஃபெக்ட் ஆவாங்க, பட் அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்க்ரைப்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போது அழுவாங்க. ஏன்னா அவங்கனால வந்துட்டு அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறனால அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து இப்போ என்னோடய ஒர்க் என்ன எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம், பட் எனக்கு மனசு கேட்காது. சரி, நான் இதெல்லாம் பார்த்தனால சரி அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம், அவங்க என்ன தான் ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்ன தான் யோசிக்கிறாங்கன்னா அவங்க நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஓகே நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலராட்ட இருக்கலாம்
அவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க இனி சொசைட்டிக்குள்ளே போகும்போது இனி பெட்டராக போவாங்கன்றதுக்காக நான் அடிக்கடி டாக் கொடுக்க ஆரம்பிப்பேன். அப்போ நிறைய டிஸ்கஷன் வரும். அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளேயும் நான் பேச ஆரம்பிப்பேன். வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத பற்றி நாங்கள் வீட்டுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், அவங்க சைக்காலஜிக்கலாக எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்க எப்படி தாழ்த்திக்கிறாங்கன்றதையெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நானும் என் ஹஸ்பண்டுமே சேர்ந்து இதுக்கு நம்ம பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கலாம். அவங்க சில சமயம்லாம் வந்துட்டு அவங்க சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து கிட்டத்தட்ட 8 hours ரெஸ்ட் ரூம் கூட போகாமல் காலேஜில் உட்காந்துட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. அதனாலேயே காலேஜுக்கு கம்ப்ளீட்டாக வர மாட்டாங்க, எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் காலேஜ் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களோட அந்த ஃபிசிக்கல் கஷ்டம் அதெல்லாமே இது பண்ணும்போது இந்த அரம்சையில் வந்துட்டு நிறைய விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். நம்மெல்லாம் வந்து பிளஸ்டு, நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம கிட்ஸு மற்றவங்க எல்லாமே பிளஸ்டாக இருக்கும். ஆனால் அந்தளவு கஷ்டப்படுறவங்க வந்துட்டு அவங்களுக்கு நம்மனால சைக்காலஜிக்கலாக சில சமயம் வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மக்கிட்ட நான் 2 பேர் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. நம்ம பெருசாக எதையும் அவங்க ஹெல்ப்பெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட சகஜமாக அவங்களுக்கு நண்பர்களே கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம எல்லா ஒர்க்கும் ஹெல்ப் பண்ணணும், அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் கை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும், அவங்க கூட உட்காரணும். அந்த மாதிரி இருக்கிறனால நண்பர்களாக வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு 3rd பர்சனாக போய் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேரிங்காக பேசினாலுமே அவங்க ரொம்பவுமே லவ்வபிளாக இருப்பாங்க. இந்த விஷயம் இந்த கன்சர்ன் இது இப்படியா ஒரு கரிசனை அவங்க மேலே வர்றதுக்கு உங்களுக்கு அரம்சை தான் காரணம். கண்டிப்பா. ஏன்னா அவங்களோட டிஸ்கஷன்னால தான் வந்துட்டு அவங்க மைண்ட்ல இப்படி எல்லாம் இருக்கும்ன்றத நான் இங்க தான் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இது வழியா நீங்க அதை அப்படியே அங்க அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பேசுறேன். சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆக்சுவலா வந்து அவங்க அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இங்க வெளிப்படுத்துறாங்க. நான் அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, எனக்கு அழகா அது நான் நல்லா தேங்க்யூமா தேங்க்யூ. இப்படி நிறைய விஷயங்கள் அரம்சையினுடைய இந்த களம் நமக்கு வந்து கடத்தி இருக்கிறது. இது இங்கிருந்து ஒரு தலைப்பின் வழியா இங்க பேசப்பட்டு இங்க விவாதம் பண்ணப்பட்டு இங்கிருந்து ஒரு கருத்து கடைசியாக சம்மப் பண்றாங்க. டாக்டர் வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதை அப்படியே நம்ம உள்வாங்கி அதை அவர் எல்லோருமே இது எனக்கு மட்டும் போதும்பா அப்படின்லாம் இல்லாமல் உள்ளுக்குள்ள வச்சுக்காம அதை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அதை ப்ராக்டிஸ் பண்றீங்கல்ல, உங்களுடைய ரெகுலர் லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்றீங்க. டாக்டர் சும்மா நீங்க விதைக்கலைங்க டாக்டர், பயங்கரமான விஷயங்கள் இங்க பாத்தீங்களா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. எனக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ஸ்பெஷல் ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணுவீங்களோ? இல்லை இந்த கண்டென்ட்காக இல்லை நீட் டு நோ. ஏன்னா நான் பர்சனலாக இப்போ இத்தனை எபிசோட் ஆயிடுச்சு, நான் உங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். இது நெக்ஸ்ட் டாபிக் எப்படி செலக்ட் பண்ணுறோன்ற சூட்சமத்தை அப்புறம் பேசுகிறோம், அப்புறம் சொல்கிறோம் நாங்கள். ஆனால் எனக்கே நிறைய ஆச்சரியம் இருக்கும், இப்படி அந்த விஷயத்த வந்து இவ்வளோ ஒரு மேபி அவங்களுடைய ப்ரொஃபஷனல் அதான் இருந்தாலும் கூட இந்த இடத்துல எப்படி அதை அழகா கன்வே பண்றாங்க, அதை அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க, உங்கள் வழியா அது எப்படி உங்களுடைய லைஃப்ல அதை அப்படியே மாத்துறாங்க, மாத்த வைக்கிறாங்கன்றது பெரிய என்ன வாட் இஸ் என்ன பிளான் பண்றீங்க? I think planning அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். From the beginning. கேபி சொன்ன மாதிரி கிரே டைரி அது இன்னும் நான் வச்சிருக்கேன். இந்த கிரே டைரியில நான் என்ன பண்ணேன்னா, இனிஷியலாக பார்க்கும்போது நம்ம படிச்ச டாபிக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ நான் பேசிக்காக அதுலேருந்து நம்ம டாபிக்ஸோட நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் ஆக்சுவலாக அந்த டைமில். ஸோ ஏன்னா நான் இங்கே சைல்டு நர்சிங் சைக்கேட்ரி, நான் பேசிக்காக டெலிவரி ஐ வாஸ் டூயிங் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 13-14 இயர்ஸ் அதான் பண்ணிட்டு இருந்தேன். இது என்னோட பேஷன்னால நான் 2014 நான் இதுக்கு ஸ்பெஷலாக படிச்சு இதில் நான் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படிங்கிற பேஷன்னால தான் நான் சேஞ்ச் பண்ணி, முக்கியமாக பசங்கனால தான் நான் என் பசங்களை நான் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியல, how am I going to do this ன்னு சொல்லி தான் நான் இதுக்கு ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ அந்த டைம்லேருந்து நான் அது படிக்கிற டைம்னால டாபிக்ஸ் கொஞ்சம் புக்லேருந்து எடுத்தேன். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி ப்ராக்டிஸ், இப்போ நான் நம்ம இப்போ ஒரு மந்த்துக்கு ஒரு ஷூட் பண்ணுறோம் அரம்சை பொறுத்த அளவுக்கு. அன்னைக்கு கிறிஸ்மஸ் டே பார்த்தீங்கன்னா யாரும் நீங்கள் சென்னையிலேருந்து எப்போ வந்தீங்க அப்படின்னு என்ன வந்து கேட்டாங்க. சென்னையிலேருந்து இல்லைங்களே, நான் கோயம்புத்தூர் தானேங்க. இல்லைங்க நீங்கள் அங்கே போய் ரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க மாசில், சென்னையிலேருந்து எப்போ வந்தீங்க? இல்லைங்க நீங்கள் அப்புறம் நீங்கள் ஷூட்டிங் அங்கே தானே? இல்லைங்க நாங்கள் சென்னையும் போல, நாங்கள் கோயம்புத்தூர்ல தான் மாதா டிவி ஸ்டுடியோ இருக்கு, அதுக்குள்ளதான் நாங்கள் ஷூட் பண்றோம். ஸோ மெனி பீப்புள் திங்க் தட் வி ஆர் டிராவலிங், இட்ஸ் நாட் தட். ஸோ என்ன பண்றோம்னா, நம்ம இந்த ப்ரோக்ராம் வழியா என்னோட ப்ராக்டிஸ், என்னோட இந்த பேஷன்ங்கிறது ஃபுல்லாக இப்போ ப்ரொஃபஷன் மாறிடுச்சு. ஸோ நான் ஸ்கூல்ஸோட ஒர்க் பண்றேன், என்ஜிஓட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கிளினிக் வச்சிருக்கேன். ஸோ அந்த மந்த் ஒரு மந்த்ல ஒரு ஷூட் பண்றோம் இங்க.
ஸோ அந்த மந்த்ல ஃபுல்லாவே நான் என்ன கேசஸ் மேக்ஸிமமா பார்க்குறேன், என்ன மேக்ஸிமமான பிரச்சனைங்க நாங்க பார்க்குறோம், அதுல எப்படி நம்ம அதை நம்ம பேரண்ட்டுக்கோ ஒரு டீச்சருக்கோ ஆடியன்ஸ்க்கு நான் கொண்டு போகணும். ஸோ அந்த ஒரு ஒரு மந்த்ல நான் மோர் தென் 5 கேசஸ் இதே ப்ராப்ளம் பார்த்தேன்னா ஐ டேக் தட் கேஸ் ஃபார் நெக்ஸ்ட் மந்த். அதுதான் நான் இப்போ ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம புக்ல இருந்து எடுத்து நம்ம ஓபன் பண்ணி இதை பத்தி நாங்க பேச போறோம், சார் சொன்ன மாதிரி சைக்காலஜி நம்ம இது கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது பேசுறது நிறைய இருக்கு. பட் நான் இந்த பேஷண்ட் பார்த்தேன், இந்த பேரண்ட் இவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு, இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, அவங்க பணம் வச்சிருக்காங்க ஆனா என்ன ஒண்ணும் பண்ண முடியல, பணம் இல்ல நம்ம எப்படி பணம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எப்படி கொண்டு போலாங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாருக்குமே ஒரு குழந்தை வளர்ப்பு பத்தி தெரியணும். அது இப்போ பிரசண்டா இருக்கிற ஜெனரேஷன்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஜெனரேஷன். ஃபோன், மீடியா, கேஜெட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த கஷ்டத்தை ஒரு தாயா எனக்கு புரியுது. ஸோ அந்த ஒரு பேரண்டா இல்லாம ஹவு கேன் வி ஹெல்ப் அப்படிங்கிறது தான். ஸோ டாபிக்ஸ்ங்கிறது மெயின்லி இப்போ ரீசெண்டா வரதுங்கிறது ஃப்ரம் பர்சனல் என்னோட ப்ரொஃபஷன்ல இருந்து அந்த கிளினிக்ல நான் பார்க்குற கேசஸோ வெளியே பார்க்குற கேசஸோட டாப் மோஸ்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்றேன். ரெண்டாவது காமனான கேசஸ் நிறைய பேர் நான் போகும்போது, நான் சர்ச்சுக்கு போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அதை நான் எடுத்துக்கிறேன். அதுதான் நான் இப்ப நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு சோஷியலா நீங்க வெளியே போகும்போது இது மாதிரி கேக்குறாங்களா, கேட்டிருக்காங்களா? கண்டிப்பா நான் சர்ச்சுக்கு கண்டிப்பா சண்டே மாஸ் ஃபாத்திமா சர்ச் அது தவிர ஆண்டனி சர்ச் எங்கே போனாலும் சர்ச்சஸ்ல போனா கண்டிப்பா நிறைய பேர் இப்போ ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே வந்து நீங்க அரும்சை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அது நல்லா பேசுனீங்க, இந்த டாபிக் நல்லா, அவங்களே வந்து சொல்ற அளவுக்கு ரீசெண்ட் டேஸ்ல நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டுங்க, இல்லைன்னா என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஆல்கஹாலிக்குங்க, நீங்க கொஞ்சம் அதை பத்தி பேசுங்களே அப்படின்னு 2-3 டாபிக்ஸ் நான் அப்படி கூட எடுத்திருக்கேன். நீங்க பூசி முடிஞ்சோன்னா ஒரு டேபிள் சேர் போட்டு வாங்க உங்களுக்கு அடுத்த இது என்ன பேசலாம் சொல்லுங்க. It's not joke. Actually, இந்த நிகழ்ச்சியினுடைய எண்ட்ல அதை தான் இப்போ நாங்கள் முன்வைக்க போறோம் டு தி ஆடியன்ஸ். நாட் ஓன்லி இப்போ நீங்க மட்டும் இல்ல, உலகெங்கும் இருக்கிற எல்லா நேயர்கள், மாதா தொலைக்காட்சி நேயர்களுமே இது ஒரு கேட்கலாம் தான் நினைக்கிறோம். என்ன பேசலாம், எதை பத்தி பேசலாம், என்னென்ன விஷயங்கள் பத்தி நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத பத்தி கேட்கலாம் தான் இருக்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட இந்த டாபிக் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு நான் வந்து பேசுறதுக்கு அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? அந்த மாதிரி திடீர்னு இந்த டாபிக் கொடுத்துட்டாங்கப்பா, நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு, எனக்கு அந்த டாபிக் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுமா? ரெடியா இருக்கிறாங்க. அதாவது அப்படின்னா என் பேர் வந்து தாரிணி. நான் இங்க எந்த டாபிக்காக வந்தேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் ஆஃப்டர் கோவிட் அப்படின்ற டாபிக்காக நான் வந்திருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்டூடெண்டா பேசிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் என்ன ஃபேஸ் பண்றாங்க, நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் என்ன ஃபேஸ் பண்ணேன், அந்த மாதிரி ஒரு இதுல தாட்ல வந்து பேசிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். அப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து என்ன ஃபேஸ் பண்றாங்க, அதாவது ஸ்டாஃப் ப்ரொஃபஸர்ல வந்திருந்தாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி மென்டாலிட்டியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னா வந்து நம்மளோட புரியல நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் தானே நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம், அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ எப்படின்னா நான் வந்து இப்போ காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். அப்ப சொன்னது அவங்க எல்லாம் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் அட்வைஸ் கொடுத்து ஒன்னொன்னு இல்ல இப்படி இருந்தா இப்படி இருப்பாங்க ஒரு மாதிரி. இப்போ பிளெண்டட், எங்க காலேஜ்ல பிளெண்டட் இருக்கு, ஆன்லைன் கிளாஸ் எடுப்போம். இப்போ ஒரு டே ஆர்டர்ல வந்து ஏதாவது ஒரு டே ஆர்டர் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி பிஹேவ் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ 2 சைடுமே பார்த்தனால ஓகே இப்படி புரிஞ்சுக்க முடியும். நான் டைரக்டாவே கேட்டுருவேன். இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கும்போது நானும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன், எனக்கும் தெரியும். நான் எபிசோடே வச்சிருக்கேன், என்ன யாரும் ஏமாத்த முடியாது, நான் திருப்பி எபிசோட போட்டு பாத்துருவேன் அப்படின்னு தானே. அதுல போய் பேசுனது அதுவே எனக்கு திருப்பியும் ஆப்போசிட்டா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான். சூப்பர் வெரி குட். இந்த பேட்டர்ன் எப்படிமா யோசித்தீங்க நீங்க பிகினிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல? நீங்க ஃபாதர் எப்படி இந்த பேட்டர்ன் யோசித்தீங்க? ஃபேக்ட் என்னன்னா, டாக்டர் வச்சு பேசுகிறோம் அப்படிங்க போகும்போது முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். இது வந்து ஒரு மருத்துவ நிகழ்ச்சியை மாற்றிடவே கூடாது அப்படின்னு நாங்கள் ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தோம். ஷாட் பி லைக் மருத்துவ ஆலோசனை மாதிரி உட்கார வச்சு மனநல ஆலோசனை கொடுத்துடக்கூடாது, அது வந்து ரொம்ப ஃபார்மலாக ரொம்ப நார்மலாக ஆயிரும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒன்று. எதை பண்ணணுங்கிறதோட எதை பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்டிப்பாக இருந்தோம். அண்ட் இன்னொன்று வந்து இது ரொம்பவும் 100% வெறுமனே சைக்காலஜிக்கல் பற்றினது மட்டுமே கிடையாது, இது பேரண்டிங் பற்றினது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருந்தோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கிட், பேரண்டிங் எல்லாமே வரணும். அதனால் என்ன யோசிச்சோம் அப்படின்னா,
2 சைடு இருக்கணும், டாக்டர் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் 2 சைடு இருக்கணும். 2 சைடும் அவங்க தரப்பு. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ எனக்கு எப்பயுமே எப்படி தோணுச்சு அப்படின்னா we have to like டிஸ்கஷனா இருக்கணும். அது நேயர்களே, நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. பங்கேற்பாளர்கள், பயனடைந்தவர்கள், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்கன்னு நிறைய பேர் அரங்கம் நிறைந்து இருக்கிறாங்க. டாக்டர் ஹேமி இன்னுமாக நிறைய விஷயங்களை பேசுவதற்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வழியே இல்லை. இத்துடன் இந்த எபிசோட நம்ம முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அரம்சை மணி மகுடம், அரம்சை என் வாழ்வின் திருப்புமுனை, அரம்சை அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை ஒரு டேக்லைன் மாதிரி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு விஷயம் பேச 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 மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு அற்புதமான உன்னத நிகழ்ச்சியா அரம்சை இருக்குதே அப்படின்னு நேயர்களாகி நீங்க இதை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டு இருப்பீங்க. கவலையப்படாதீங்க, தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில என்னென்ன விஷயங்கள் பேசுறாங்கன்றத நீங்களும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளார ஆசை போடுங்க. நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 200 வாரங்களை கடந்து போகிற அந்த அரம்சை நிகழ்ச்சியில பழைய நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க முடியலையேன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் யூடியூப் சேனல்லையும் அந்த நிகழ்ச்சிகள் இருக்கு. அதே போல நமது மாதா தொலைக்காட்சியிலையும் இந்த நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க. போய் ஜாலியா உட்காந்து பாருங்க. டாக்டர்கிட்ட நான் சொன்ன மாதிரி இது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தான். உங்களுடைய பிரச்சனைக்கு தேவை எங்கேயும் போகலாம். நம்ம அரம்சை நிகழ்ச்சியில அந்த குறிப்பிட்ட தலைப்பு எடுத்து பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை.